வணக்கங்க. ஒரு வயசான மேஸ்திரி வேலையிலிருந்து ஓய்வு பெற விரும்புறார். இனியாவது குடும்பத்தோட நேரம் செலவழிக்கலாம் அப்படிங்கிறது அவரோட திட்டம். முதலாளியான கான்ட்ராக்டர்கிட்ட போய் இந்த முடிவை அவர் சொல்றார். அவர் ரொம்ப வருஷ காலமா சின்ன வயசுல இருந்தே அவர் கான்ட்ராக்ட் கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கார். அதனால கான்ட்ராக்டருக்கு லேசான வருத்தம். ஆனா அவர் யோசிக்கிறார். இப்பேற்பட்டவருக்கு நம்ம எதனா செய்ய முன்மே என்ன பண்றது அப்படின்ட்டு. அப்புறம் அவர் என்ன கேட்குறாரு, எனக்காக நீங்க ஒரு உதவி செய்யுங்க. இன்னும் ஒரே ஒரு வீடு மட்டும் நீங்க முடிச்சு குடுத்துடுங்க அப்படின்னு பணிவோடு கேட்குறார். மேஸ்திரியும் அதுக்கு சம்மதிச்சு பணியை தொடங்கிடுறார். ஆனா அவரால முழு ஈடுபாட்டோட அந்த பணியில கவனம் செலுத்த முடியல. ஏதோ செய்யணுமே அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வடிவமைப்புல ஏனோ தானோன்னு அந்த வீட்டை கட்டிடுறாரு. வேலையிலேருந்து தான் ஓய்வு பெற போறோமே, இனி இந்த வீட்டை ஒழுங்கா கட்டினா மட்டும் என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு அலட்சிய மனப்பான்மை அவருக்கு வந்துடுச்சு. வேலையெல்லாம் முழுமையா முடிச்ச பிறகு அந்த வீட்டை பார்வையிட வந்தார் முதலாளி. வாசல்ல வரவேற்ற மேஸ்திரியிடம் சந்தோஷமா அந்த வீட்டு சாவியை எடுத்து நீட்டுறார். இந்தாங்க, இந்த வீடு உங்களுக்கான என் அன்பு பரிசு. என்னோட நிறுவனத்துல எத்தனையோ வருஷமா நீங்க வேலை பார்த்தீங்களே, அதுக்கான வெகுமதி அப்படிங்கிறாரு முதலாளி. மேஸ்திரிக்கு முகத்துல ஈ ஆடலைங்க. என்ன கொடுமை இது! இந்த வீடு எனக்குத்தான் கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் மூளைய கசக்கி எப்படி எல்லாமோ டிசைன் டிசைனா கட்டியிருப்பேனே. இருக்கிறதுலயே உயர்தரமான பொருட்களை எல்லாம் நான் பயன்படுத்தி இருப்பேனே. ச்சே, இப்படி அநியாயமா நான் ஏமாந்து போயிட்டேனேன்னு மனசுக்குள்ள ஏகமா புழுங்குறார். நமக்கான வாழ்க்கைய நாம தானங்க தீர்மானிக்கிறோம். இது அறியாம பல சந்தர்ப்பங்கள்ல நம் திறமையில மிக கொஞ்சத்தை மட்டும்தான் நம்ம பயன்படுத்துறோம். இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறது, என்னைக்குமே நம்ம வேலையில சுறுசுறுப்பாகவும் நம்மளோட கடைசி நிமிஷம் நமக்கானது அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நம்ம வாழணும் அப்படிங்கிறது தான். நன்றி.